அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குஸ்கா எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நெய் சோறு அப்படின்னு இதை சொல்லலாம். ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க குஸ்கா எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குஸ்கா வந்து ஒரு 3 பேருக்கு தக்கன வந்து நான் அளவு சொல்கிறேன். பல்லாரி வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போதும். மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி போதும். ரொம்ப தக்காளி போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் ஒரே தக்காளி போதும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை கொஞ்சம் நான் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டானாலும் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கம்மியாக போதும் கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலம், அப்புறம் ஒரு சின்ன ஸ்டார் பூ, அப்புறம் வந்து ஜாதி பத்திரி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கொஞ்சம், ஒரு சின்ன இலை, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தடை, கொஞ்சம் புதினா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் அரிசி வந்து 3 பேருக்கு தக்கன பொன்னி அரிசி, வீட்டில் நார்மலாக நம்ம பொங்குற சாப்பாட்டு அரிசி. அதை வந்து கொஞ்சம் அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாசுமதியிலனாலும் பொங்கினாலும் பொங்கிக்கலாம். நான் வந்து நார்மலாக புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம். அப்புறம் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து 50 ml போதும். நிறைய வேண்டாம். 3 பேருக்கு தக்கிற இந்த அளவு. நீங்கள் அளவு எல்லாம் கூட வேணும்னா எல்லாமே நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 50 ml போதும் மொத்தத்தில். அதுக்கப்புறம் அந்த நெய் வந்து காஞ்ச உடனே அந்த நெய் எண்ணெயும் ஊற்றிருக்கோம்ல, தேங்காய் எண்ணெயும் அது காஞ்ச உடனே அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டை, அது எல்லாமே போட்டு வச்சுருக்கோம்ல, பட்டை கிராம்பு ஏலம், அது எல்லாமே வந்து அதில் போடுறோம். எல்லாமே கம்மியாக போதும். அது ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அது வந்து நல்லா கொஞ்சம் அது பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது அந்த பல்லாரி வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாயை கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போதும். அதையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அது ரெண்டும் போட்டு அந்த நெய்லையும் எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்குங்க. ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். அந்த அளவுக்கு வந்து இதை வதக்கிக்கோங்க. இந்த குஸ்கா வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். மல்லியில் புதினா மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக வேணும். மற்றபடி தக்காளி பல்லாரி எல்லாமே நம்ம வந்து வீட்டில் இருக்கும். இது எல்லாமே இது பண்ணி கரெக்டாக ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பொங்கி முடிச்சிடலாம். இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் அப்புறம் கம்மியாக போதும். எல்லாமே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ பல்லாரி வெங்காயம், அப்புறம் மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த எண்ணெயிலையும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு தக்காளி அதை நறுக்கி வச்சுருக்கோம்னா அதை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிச்சிக்கிடும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே தக்காளி எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து ஓரளவு எல்லாமே அந்த நெய்யில் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுடலாம். நான் வந்து கல்லுப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு டேபிள் சால்ட்டு கல்லுப்பு எதுனாலும் உங்களுக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு தக்கன நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை புதினா எல்லாமே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையும் கொஞ்சம் புதினாவும் நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் சின்னதாக இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதிலே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து இந்த தக்காளி உப்பு அப்புறம் மல்லி புதினா அந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து அந்த நெய்லையும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவும் வந்து போட வேண்டாம். அந்த மிளகாவும் அந்த இஞ்சி பூண்டில் உள்ள காரம் மட்டும்தான் இதில் இருக்கும். வேறு வந்து ரெட் சில்லி பவுடர்லாம் போடக்கூடாது இந்த வெள்ளை குஸ்காவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தயிர், புளிப்பில்லாத தயிர், கட்டி தயிர் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ரொம்பவும் விட வேண்டாம். ரொம்ப விட்டாலும் நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் போதும். நல்ல புளிப்பு இருக்கக்கூடாது. நல்ல கட்டி தயிர் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் கொஞ்சம் ஒரு 1/2 லெமனில் ஒரு 10-15 சொட்டு அந்த மாதிரி விட்டால் போதும். நிறைய விட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு 15 சொட்டு அந்த மாதிரி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து தயிர் விட்டாச்சு, லெமன் விட்டாச்சு, எல்லாமே நம்ம போட்டு அந்த எண்ணெயிலையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து அரிசி போட்டு வேக வைக்கணும். தண்ணி வந்து ஏற்கனவே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். உங்களுக்கு நல்ல பொலன்னு வேணும் அப்படியே பொன்னி அரிசிங்கிறதுனால 2.5 பங்கு வச்சிங்கன்னா ஓரளவு பொலன்னு இருக்கும். நல்லா உதிரியாக. கொஞ்சம் குறைவாக வேணும்னா 2.25 பங்கு வச்சுக்கோங்க. நீங்கள் இதே பாசுமதியெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 பங்குக்கு மேலே வைக்கக்கூடாது. 2 பங்கு தான் வைக்கணும். இது நான் நார்மலாக சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால நம்ம வந்து வீட்டில் பொங்குற அரிசி வந்து 2.5 பங்கு நான் வச்சுருக்கேன். அது வந்து ஓரளவு உதிரியாக இருக்கும். உங்களுக்கு குறைவாக வேணும்னா 2.25 பங்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதில் போடுங்க.
அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் அளந்துக்கோங்க. மொத்தத்தில் 2.5 பங்கு இருந்தால் கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குலைவா வேணால் 2.25 பங்கு, அரிசி எவ்வளோ எடுத்தீங்களோ அதுலேருந்து 2.25 பங்கு எடுத்திங்கன்னா குலைவாக இருக்கும். 2.5 பங்கு எடுத்திங்கன்னா ஒரு உதிரியாக இருக்கும். அதுக்கு தக்க நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. நான் வந்து 2.5 பங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இப்போ உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஓரளவுக்கு ஆடலைன்னா நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கருக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க. 1 விசிலோ 2 விசிலோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுவேன். உங்கள் குக்கருக்கு தக்கன நீங்கள் வந்து நார்மலாக சாதம் எப்படி பொங்குவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா அடி ஒட்ட நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அழகாக நல்லா ஒட்டாமல் நல்லா பொலன்ட்டு அழகான ஒரு நெய் சாதம் குஸ்கா வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரம்லாம் இருக்காது. பச்சை மிளகாவும் அந்த இஞ்சி பூண்டு காரம் மட்டும்தான், வேறு ரொம்பலாம் காரம் இருக்காது. இதுக்கு வந்து நான்வெஜ் சைடிஷும் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் குருமா அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எக் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய்ச்சோருக்கு வந்து சால்னா, மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடேரியன்லேயும் உருளைக்கிழங்கு குருமா போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த குஸ்கா வந்து. இது வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது. தக்காளி வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, கம்மியாக தான் போடணும். 3 பேருக்குன்னா ஒரு தக்காளி அந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போதும். ரொம்ப தக்காளி போட்டாலும் நல்லா இருக்காது. இதே அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு செய்யணும்னா நீங்கள் வந்து இதே அளவுகளில் நீங்கள் எல்லாமே கூட்டிக்கோங்க. எவ்வளவோ இந்த பொருள்கள் எல்லாமே நீங்கள் வந்து கூட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 பேருக்கு தக்கன இந்த அளவு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.